வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 2 ரமண மகரிஷியின் வாழ்க்கையை பற்றி தாங்க. விழுப்புரத்தில் இளந்துறவியாகிய வேங்கடராமன் இறங்கிய போது அவருடைய வயிற்றில் பசி எடுத்தது. கையில் இருந்த 3 அணாவில் கொஞ்சம் மிச்சம் வைத்துக்கொண்டு எதையோ வாங்கி சாப்பிட்டார். திருவண்ணாமலைக்கு டிக்கெட் வாங்க கையிலே பணம் இல்லை. இருந்த பணத்தை கொண்டு மாம்பழப்பட்டு என்ற ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டார். வண்டியில் ஏறி மாம்பழப்பட்டில் இறங்கினார். திருவண்ணாமலையை பற்றிய எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் அவருடைய உள்ளத்தில் இல்லை. மாம்பழப்பட்டிலிருந்து ரோடு வழியே நடக்கத் தொடங்கினார். அங்கிருந்து 10 மைல் தூரத்தில் திருக்கோவலூர் ஸ்டேஷன் இருக்கிறது. ஸ்டேஷனுக்கு பெயர் திருக்கோவலூராக இருந்தாலும் அருகில் உள்ள ஊருக்கு அரைணிநல்லூர் என்று பெயர். அரைக்கண்டநல்லூர் என்று இப்போது வழங்குகின்றார்கள். அது ஒரு சிவஸ்தலம். ஒரு சிறிய பாறையின் மேல் கோவில் இருக்கிறது. அரை என்பது பாறைக்கு பெயர். அதில் கோவில் இருப்பதனால் அரைணிநல்லூர் என்ற பெயர் வந்தது. அங்கே சிவாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானுக்கு அதுல்யநாதர் என்று பெயர். வேங்கடராமன் அரைணிநல்லூர் வரையில் நடந்து வந்தார். கோவில் கண்ணில் படவே கொஞ்சம் உண்முக நோக்கத்தில் ஈடுபட்டு அமர விரும்பி அந்த கோவிலுக்குள் புகுந்து ஒரு மூலையில் அமர்ந்தார். உலகத்தையே மறந்து சமாதியில் ஆழ்ந்து விட்டார். பொழுது போனதே தெரியவில்லை. அவர் சமாதியில் ஆழ்ந்திருந்த போது ஒரு புதிய அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. வேங்கடராமன் இந்த ஒளியிலே கரையலானார். அவர் சமாதியில் இருந்தபோது ஏதோ ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்தது போன்ற நிலை உண்டாயிற்று. தம்மை சுற்றிலும் ஒளிமயமாக இருப்பதை கண்டார். தலைக்கு மேல் ஒளிவட்டம், பக்கமெல்லாம் ஒளிச்சுழல். கண்ணை திறந்து பார்த்தபோது இந்த ஒளியைக் கண்டு வியந்தார். அனுபவ ஞானிகள் பலர் இத்தகைய ஒளி காட்சியை கண்டதாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு விதமாக அந்த ஒளி கடலிலிருந்து கரையேறிய வேங்கடராமன் சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த கோவிலின் சுயம்பாகியை கண்டார். அப்போது இரவு நேரம். சுயம்பாகி வேங்கடராமனை பார்த்து பேச்சு கொடுத்தார். பிறகு தம்முடன் அழைத்து சென்றார். திருக்கோவலூருக்கே அழைத்து போனார். அங்கே ஒரு சிவாலயம் உண்டு. அட்ட வீரட்டங்களுள் ஒன்று அது. வீரட்டேஸ்வரர் என்பது சிவபெருமான் திருநாமம். அங்கே வேங்கடராமன் சென்றார். அவருக்கு அப்போது நல்ல பசி உண்டாயிற்று. கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகரிடம் கொஞ்சம் பிரசாதம் இருந்தால் கொடுக்கும்படி கேட்டார். இந்த மகா ஞானியின் திருவயிற்றை குளிர்விக்கும் பாக்கியம் அர்ச்சகருக்கு இல்லை. அவர் கொடுக்க மறுத்தார். கோவிலில் கைங்கரியம் செய்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பட்டை சாதம் கொடுப்பதுண்டு. சாதத்தை விநியோகம் செய்யும் சமயம் அது. இந்த இளைஞரை கண்ணெடுத்து பார்க்கவில்லை அர்ச்சகர். ஆனால் அங்கிருந்த மேலக்காரர் இவரை கவனித்தார். சாதம் கேட்டதும் அர்ச்சகர் இல்லையென்று சொன்னதும் மேலக்காரரின் காதில் விழுந்தன. அவருக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ அர்ச்சகரை பார்த்தார். சாமி, என் பட்டையை இவருக்கு கொடுங்கள் என்றார். வேங்கடராமன் பசியை அந்த உள்ளம் உணர்ந்தது. இறைவன் இத்தகைய ஞானிகளுக்கு எங்கேனும் சோற்றை வைத்திருப்பான். இன்று அது மேலக்காரருடைய அன்போடு கலந்து வந்தது. ரமணர் பட்டை சாதத்தை கையிலே வாங்கினார். உண்டார். அன்றிரவை அவ்வூரிலேயே கழித்தார். பசித்து உண்ட நாள் அது. ஜோதிமலையிலே சென்று சேர்வதற்கு அறிகுறியாக இந்த அனுபவம் ஞான சிறுவரிடம் உண்டாயிற்று. மேலக்காரருடைய பட்டை சாதத்தை வாங்கி உண்டு இரவு திருக்கோவலூரில் தங்கியிருந்த இந்த இளைஞானி மறுநாள் எழுந்தார். அன்று கோகுலாஷ்டமி. கண்ணன் திரு அவதாரம் செய்த தினம். வேங்கடராமனுக்கு திருவண்ணாமலைக்கு போய் சேர வேண்டும் என்ற ஆர்வம் கணத்துக்கு கணம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. திருவண்ணாமலைக்கும் திருக்கோவலூருக்கும் 20 மைல் தூரம். ரயில் ஏறி செல்லலாம். ஆனால் ரயில் பிரயாணத்துக்கு பணம் வேண்டுமே. தற்செயலாக அந்த சிறுவருக்கு தம் காதில் இருந்த கடுக்கன்களை பற்றிய நினைவு வந்தது. பந்தங்களை ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு புறப்பட்ட அவருக்கு அணி எதற்கு, அலங்காரம் எதற்கு? அந்த கடுக்கனை கழற்றினார். முத்துகிருஷ்ண பாகவதர் என்பவரிடம் அந்த கடுக்கனை கொடுத்து இதை வைத்துக்கொண்டு பணம் கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். பாகவதர் அந்த கடுக்கனை அழகாக வைத்துக்கொண்டு பணம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு வேங்கடராமன் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார். 1896 வருஷம் செப்டம்பர் மாதம் 1 தேதியாகிய அன்று அந்த ஞானசீலர் திருவண்ணாமலையில் வந்து இறங்கினார். பல கோடி வருஷம் தவமிருந்து கிடைத்த பதவியை பெறுபவனுக்கு எவ்வளவு உணர்ச்சி இருக்கும்!
பல ஆண்டுகளாக தன் தகப்பனை பிரிந்திருந்த அன்பு மகன் மீண்டும் தந்தையை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது அவன் உள்ளம் எப்படி இருக்கும்? வேங்கடராமனுடைய உள்ளமும் அப்படித்தான் இருந்தது. நிலை கொள்ளாத உணர்ச்சி பெருக்கில் அவர் மிதந்தார். முன்பே மனோலய இன்பத்தை சுவைத்த அந்த பெரியாருக்கு இப்போது ஆனந்த கடலில் அலைகள் மோத ஆரவாரத்தோடு இணைந்த கொந்தளிப்பில் மேலும் கீழும் புரண்டு இயங்குவது போல இருந்தது. அவர் உள்ளத்தின் அடியிலே ஓர் அமைதி இருந்தது. அதன் மேல் தளத்திலே நினைத்த இடத்தை அடைந்ததால் உண்டான படபடப்பு. திருவண்ணாமலையை மிதித்த உடனே அவருடைய உடம்பு கனமற்ற பஞ்சாகிவிட்டது. எங்கோ வானவெளியிலே இன்பமயமான சூழலிலே எல்லா பாரமும் இறக்கிவிட்டு பறப்பது போன்ற அனுபவம் ஏற்பட்டது. அவர் நடந்தார். ஆனால் நடந்ததே தெரியவில்லை. உடம்போடே சென்றார். ஆனால் உடம்பு இருப்பதே தெரியவில்லை. கண்கள் பார்த்தன, ஆனால் பார்க்கவில்லை. காதுகள் கேட்டன என்றாலும் கேட்கவில்லை. திருவண்ணாமலையில் இறங்கியவுடன் நேரே கோவிலை நோக்கி சென்றார். மலை ஓங்கி நின்று வா வா என்று அழைத்தது. திருக்கோயில்களின் கோபுரம், மனிதன் வாழும் வீடுகள் எல்லாவற்றையும் விட உயரமாக தோன்றி நின்று ஆலயம் இங்கேதான் இருக்கிறது, வா வா என்று வரவேற்றது. மலை எங்கே, கோவில் எங்கே என்று கேட்டு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய திருவருள் விலாச பரப்புக்குள்ளே ஒருவன் வரும் வரைக்கும் தான் பல வகையான தடைகள் நிகழ்கின்றன. உற்றார், உறவினர், நண்பர், பகைவர், வீடு, குடும்பம், வேலை, கடமை, பொருள், பூமி, ஆடை, அணி, படிப்பு, பதவி, கௌரவம், மதிப்பு ஆகிய பல வகை உருவங்களில் தடைகள் வந்து பயமுறுத்துகின்றன. அவற்றையெல்லாம் தாண்டி இறைவன் அருட்பரப்புக்குள் வந்துவிட்டால் பிறகு தடையே இல்லை. எங்கே சென்றாலும் வாயில் திறந்திருக்கும். ரமணர் திருவண்ணாமலை எல்லையில் அடியெடுத்து வைத்தபோதே ஆண்டவனது அருள் விலாச பரவலிக்குள் புகுந்தவரானார். கோயிலுக்குள் விரைந்து சென்றார். அன்று கூட்டமே இல்லை. தன்னுடைய அருமந்த மகனை சந்திக்க ஆண்டவன் எல்லா கதவுகளையும் தடையின்றி திறந்து வைத்திருந்தான். ஆம், கோவிலின் கதவுகள் எல்லாம் நன்றாக திறந்திருந்தன. நேரே சிவபெருமான் சந்நிதியை அடைந்தார். அண்ணாமலையில் கண்ணாரமுத கடலாக விளங்கும் அப்பனுக்கு முன்னே சென்றார். நின்றார். அப்பா, அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து உன்னை அடைந்தேன் என்றார். அப்போது உடம்பிலே ஒரு குளிர்ச்சி புகுந்து கொண்டது. அன்று ஒரு நாள் ஏற்பட்ட எரிச்சல் அடங்கியது. அண்ணாமலையானுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த இந்த ஞான சிங்கத்துக்கு அப்போது உண்டான இன்ப அனுபவத்தை யார் அறிய முடியும்? ஆண்டவனும் அவனுடைய அருளிலே கரைந்து நின்ற ஞான குழந்தையும் பேசிய பாஷை என்னவோ! உருவம் கடந்து நின்ற தனி மோன பிழம்பாகிய அருணாச்சலேஸ்வரர் திருச்சுழியலிலே பிரயாணத்தை தொடங்கி திருவண்ணாமலையிலே முடித்த அந்த இளைஞரை இனி எங்கும் பிரயாணம் செய்ய வேண்டாம், பிறவிதோறும் வெவ்வேறு உடம்பை அடையச் செய்த பிரயாணங்களுக்கும் இனி முடிவு கட்டிவிடு. இந்த உடம்பாலே பல ஊர் செல்ல வேண்டிய பயணமும் இனி வேண்டாம். இந்த ஜோதி மலையிலே ஏற்றிய விளக்காக வாழ்வாயாக என்று வாழ்த்தினார். திருவண்ணாமலை செய்த புண்ணியம், தமிழ்நாடு செய்த தவம், இந்த நூற்றாண்டு மக்கள் முற்பிறவிலே செய்த நல்வினை எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ வேங்கடராமனாகிய ரமண பகவானை திருவண்ணாமலையிலே அமரும்படி செய்துவிட்டன. ஓம் நம சிவாய.